ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் காய்ச்சலாம். ஆவின் பழம். பால் காலையில் தண்ணி வந்துருச்சா? பால் ரொம்ப தூண்டா இருக்கேடா. அது அந்த மாதிரி தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு வாங்குற பாலே ஒரு கடையிலையும் வரும். ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப தூண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பால். உங்களுக்கு அந்த பால் பிடிச்சிருக்கா இந்த பால் பிடிச்சிருக்கா? இல்லை, பால்குள்ள என்ன நைட்டியா வந்தேன். சாமிக்கு நெய்வேதனம் பண்ணிட்டு டீ போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லீவா ஃப்ரெண்ட்ஸ்? காலேஜ் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்டிகை? மகாவீர் ஜெயந்தி. மகாவீர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேயா ஃப்ரெண்ட்ஸ்? பரவாயில்ல. உங்களுக்கு ஹாலிடே விட்டால் பிடிக்குமா விடாமல்? விட்டா பிடிக்கும். விடலைன்னா நேரம் சமைச்சு கட்டி எல்லாம் முடிச்சு நேரம் உட்காந்துட்டணும். முத நாளே நறுக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு, அதாவது இன்னைக்கு காலையில் போகிறதுக்கு நான் முத நாள்லேருந்தே வேலை பார்த்தாத்தேன் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சமைச்சு கட்டி கொடுக்க முடியும். என்ன பண்ணுறது, செய்ய வேண்டியதாக இருக்குது, அதுக்காக செய்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் வேலை இருக்காது. 8 மணிக்கு மேலே வேலை இருக்காது. விலை கழுவி கூட்டி இல்லை இந்த வேலையை பார்த்து விட்டு இருந்தால் போதும். அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு. பூரி உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு அங்கேயே எடுக்க அது வேக போட்டுறேன். இந்த அடுப்புல எடுத்துகிட்டு வருவா. லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது பார்க்கணும். அதே குடல் வாங்கிட்டு வருவோம்னு நினச்சேன். குடல் வாங்கிட்டு வந்தால் குழம்பு வைப்போம்னா. குடல் குழம்பு வச்சுருக்கீங்களா ஏற்கனவே? வச்சதில்லை, வச்சு பார்ப்போம்னு. செய்முறை எப்படி பார்த்துருக்கீங்க? செய்முறையெல்லாம் எல்லா குழம்பும் வைக்கிற மாதிரி தான். இது என்னது செய்முறை ஒன்ற? அதில் என்னவோ அழுக்கு கூட இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கழுவி தந்துடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி இங்கே வந்து அலசி கழுவ வேண்டியது. அப்புறம் மல்லி எல்லா குழம்புக்கும் திறக்கி விடுற மாதிரி திறக்கி விட வேண்டியது. அப்புறம் என்ன செய்முறை? டீக்கான இன்க்ரீடியன்ஸ் போட்டாச்சு. நாட்டு சர்க்கரை போடுறதுல நாட்டு சர்க்கரை போடுறேன். இந்த பாக்கெட் பால் பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பசும்பால் கிடைக்கலைங்கிறனால போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மாடை வாங்கி, ஆமாம், அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற மாதிரி மாடை வெள்ளனா வாங்கி கறக்க வேண்டியிருக்கு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு கறக்க வேண்டியிருக்கு. மாடு தான் வாங்கலாம்னு பார்த்தா அதையும் கறக்க வேண்டியிருக்கு. அதுக்கு வைக்க காலையில் 6 மணிக்கு பெட் காஃபி குடிக்கலாம்னு பார்த்தா 5 மணிக்கே மாடுக்கு பால் கறக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு வேத விதி அல்ல. எந்த விஷயம்னாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த விஷயம்னாலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் பண்ணுற விஷயம் எதுவுமே சரியாக வராது. புரியுதா? ப்ரிப்பேர் பண்ணுறதே நல்லா வரும். இந்த வழிக்கு நம்ம அந்த குடத்துலேயும் மூக்குறீங்க, இந்த குடத்துலேயும் மூக்குறீங்க, எல்லா குடத்துலேயும் மூக்கு. என்னவோ காப்பின்னு குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும். எனக்கு பாக்கெட் பாலே பிடிக்கிறது இல்லை. கடை பாக்கெட் பால் தான் தெரியல. ஆமாம், அதை குடிக்கிறது தானே. அதே மாதிரி தான் இது வீட்லேயும் ஆவின் பாலாக. ஆனால் நிறைய பேர் சிட்டிக்குள்ளெல்லாம் இதேத்தையும் கிடைக்குது, வேறு எதுவும் கிடைக்கல. ஈரோடுல அந்த அம்மா கை பக்கம்லாம் பாக்கெட் பால் தான் கச்சுறாங்க, பசும்பாலே கிடையாது அவங்கலாம்.
அம்மா கைப்பூக்கும் சேனல் இருக்கு. ஈரோடுலலாம் பால்காரங்க வர மாட்டாங்களா? தெரியல. நீங்கள் இருந்திருக்கியா நீ? இருந்திருக்கேன். பசும்பால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கவுண்டர் வீடு பசு மாடு வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாளா? ரொம்ப ரேரா தான் இருக்கும். கவுண்டர் வீடு தான் ஈரோடெல்லாம் நிறைய பேர் கவுண்டர் வீடு தான். அந்த சமூகம் தான் கூட இருக்கு. கவுண்டர் சமூகம் தான் கூட இருக்கு. மற்றவங்களாம் இருக்க மாட்டாங்களா? மற்றவங்களாம் இருப்பாங்க, ரொம்ப ரேர் தான். கவுண்டர் வீடு தான் நிறைய. கவுண்டர் பிஸ்னஸ் சுறுசுறுப்பாக வைப்பாங்கல்ல? பிஸ்னஸ் சுறுசுறுப்பாக காலையிலே பணம் பண்ண. ஆமாம், நல்ல தொழில் பயங்கரமா இருக்கும் ஈரோடெல்லாம். தொழிற்சாலைனா ஒர்க் ஷாப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். அம்பிட்டம் என்னென்ன இருக்கும்? இது ஒர்க் ஷாப் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும் ஒர்க் ஷாப்லாம். மற்ற இடத்த விட ஒர்க் ஷாப் எல்லாம் நிறைய. 2 வீலர் ஒர்க் ஷாப்பா? 2 வீலரு அதெல்லாம். நம்ம செட்டியார்ஸே நிறைய பேர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க ஈரோடுல. நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த சக்தி எண்ணெய் இங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒர்க் ஷாப் தான். ஆட்டோமொபைல் கடையும் இருக்கு நிறைய. அதுவுமே நல்லா ஓடும் ஆட்டோமொபைல் கடையுமே. அப்புறம் மஞ்சத்தூள் அது வந்து சொந்தமா பண்றது. அது மஞ்சத்தூள் அது. அப்புறம் ஈரோட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? மஞ்சத்தூளும் ஈரோடுக்கு ஸ்பெஷல் தான். மஞ்சத்தூளும் ஈரோடுக்கு ஸ்பெஷல் தான். ஈரோடு நல்லா இருக்கு. இந்த தோல் பட்டறைலாம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் தோல் பட்டறை அது திண்டுக்கல். திண்டுக்கல் தான் தோல் ஷாப். ஆனால் ஈரோடு நல்லா இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கும். யார் செத்தானா யார் வந்தான்னா அவங்க வாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாள் கூட நிற்காது. ரெண்டாவது சாரீஸ் எல்லாம் நிறைய ஃப்ரீ, ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாரீஸ் எல்லாம், இந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கும். வீட்டுக்கு கட்ட கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. எவ்வளோ விற்கும்? இங்கே எவ்வளோ விற்கும்? அங்கே எவ்வளோ விற்கும்? இங்கே விட எப்படியும் 200 கம்மியாக தான் இருக்கும் இங்கே. ஏன் இங்கே பக்கத்தில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணாங்க கொஞ்சம் காட்டன் சாரீஸ். அப்போல்லாம் வெறும் 45 ரூபாய்க்கு நல்லா இருக்கும் சேலை. சூப்பராக இருக்கும். ஈரோடு சூப்பரான ஊர். கோயம்புத்தூர் எனக்கு தெரியல. அங்கே சிறுவாணி தண்ணிம்பாங்க. கோயம்புத்தூர்ல பாஸ்கர் வீடு இருந்தாரு. நீங்க இல்ல? நமக்கு தெரியாது. ஈரோடுல இருந்திருக்கோம். ஈரோடும் கோயம்புத்தூரும் இது மாதிரி தான். இப்போ காரைக்குடி மதுரை மாதிரி. அப்படியா? கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஈரோடு. ஆனால் கோயம்புத்தூர் பார்த்தா அமைதியாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே டவு வீட்டுக்கு போகணும். இப்போ ஈரோடு வந்தால் பரபரப்பாக ஓடிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஈரோடு. சேலம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஈரோடு தான் எந்த நேரமும் அப்படியே இழைஞ்சிக்கிட்டே இருக்கும். கார் வண்டியெல்லாம் இடமே டிராஃபிக்கு அப்படி போகவே முடியாது. அங்கேயும் இங்கேயும் பிஸ்னஸ் ஓடிக்கிருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய லாரி, கண்டெய்னர் லாரியாக கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த தோல் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஜவுளி எல்லாம் வியாபாரம். அதனால ஈரோடு ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும். நம்ம நல்லது இருந்தால் அப்புறம் கெட்டது. ஆனால் கவுண்டிச்சிய கீரை கடைவாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கீரை இருக்குல்ல, அது கடைவாக நல்ல கீரை, மிளகா, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்குவாங்க. வேக வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா மெய்யா மச்சு கடைவாங்க. நம்ம சாம்பார் ஊற்றிக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக அவங்க வந்து கீரை கடைஞ்சே ஊற்றிக்குவாங்க. நல்லா தெம்பா இருப்பாங்க. கீரை இல்லை, இவ்வளோ தெம்பு இருக்கா? ஆமா, கீரை தான் முக்கால்வாசி கடைவாங்க குழம்புக்கு பதிலாக. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்களா? நான்வெஜ் சனி ஞாயிறுல சாப்பிடுவாங்க. அதுக்கும் ஆட்டி தான் குழம்பு வைப்பாங்க. எப்படின்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு, தேங்காய் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, பெருஞ்சம்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் குழம்பு வைப்பாங்க. நான்வெஜ் இங்கே வைக்கிற மாதிரி இல்லையா? இங்கே வைக்கிற மாதிரி. அதான் ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி தான் குழம்பு வைப்பாங்க. அவங்க விட்டு ஆட்டுக்கல்ல எல்லாம் மேல குச்சி இருக்கும். அந்த இதுல நம்ம ஊர் மாதிரி இது இருக்காது, குச்சி நட்டுருப்பாங்க. அந்த குச்சியை பிடிச்சி சுத்துறா போதும் ஆட்டுக்கு கல்லு சுத்தும்.
நாங்க இருந்திருக்கோம் நிறைய. சென்டர்ல கல்லா இருக்காதோ, குச்சி இருக்கும். சென்டர்ல ஓட்டை இருக்கும், அதுல குச்சி எடுத்துன்னு வச்சிருப்பார். அந்த குளவியில நடுவுல குச்சி இது ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில ஒரு குச்சியை வச்சு நல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த குச்சியை பிடிச்சி சுத்துறா போதும் குளவி சுத்தும். அது நம்ம பால்சாட்டையில குச்சி உடஞ்சிடாதா? நல்ல கனமான குச்சியா வச்சிருப்பாரு. சரி, அப்போ அந்த குச்சியில இருந்து வர்றதெல்லாம் மாவு இதில் படும்ல, அரைக்கிறதுல அது நல்லா ஷைனிங் பண்ண குச்சியா பார்த்து கண்டிச்சியே பொல்லாது முடியாப்பா. அந்த குச்சியில் இழுக்கிறனால கல்லு சுத்துமா? கல் இருக்குமா இருக்காதா? கல்லு சுத்தாது. இல்லை, அந்த மேலே இருக்க குச்சி இது குளவி மட்டும்தான் நம்ம சுத்துறோம், குளவி மட்டும்தான் சுத்தம். கவுண்டர் விட்டு பொல்லாதவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பளை நல்லா பிசினஸ் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க. பொம்பளை தண்ணி எல்லாம் குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல பெரிய அண்டாவில் விறகு போட்டு அது பாட்டுக்கு கணக்கணன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. யார் வேணாலும் வந்து குளிச்சுக்கலாம். சுடுதண்ணி கணக்கணன்னு பாத்ரூம்ல ஒரு மூலையில ஒரு பெரிய பித்தளை டவை போட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்பேஸ் நிறைய இருக்குமா வீட்டிலலாம்? பாத்ரூமுக்குள்ள இது அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் மோந்து வேணுங்கிற அளவு மோந்துக்கிட்டு தண்ணியை கலந்துக்கிட்டு குடிச்சிட்டு வர வேண்டியது. சோழ வீட்டு மூலப்பட்டறையில் இருந்தால அப்போ அந்த வீட்டுக்காரம்மா இல்லை, அது அப்படித்தான் பண்ணும். அங்கே கோயில்லாம் இருக்குமா? கோயில் மாரியம்மன், ஈரோடு மாரியம்மன். ஆனால் ஒரே ஒரு சுற்றி கோயில் இருக்கும் மாரியம்மன், அது இதுன்னு போவோம், கோயிலுக்கும் போவோம். நல்லா இருக்கும். ஆனால் ஈரோடு ஊரு கொஞ்சம் மந்தமா இருக்க கூட ஓட தோணும், அப்படி இருக்கும். எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம சுறுசுறுப்பே இல்லாத கூட அங்கே போனா சுறுசுறுப்பாயிரும். சரி, எழுந்துச்சு ஓடுவோம் நம்மளாம் அப்படி ஓட தோணும். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரோடு, கோயம்புத்தூர் எனக்கு அவ்வளவு தூரம் தெரியல. திருப்பூர், திண்டுக்கல்லாம் அப்படி இருக்காது, அப்படி சொதன்னு இருக்கு. திண்டுக்கல் தோல் ஷாப்ல இருந்தோம்ல நாங்க, அங்கே பாய் வீடு தான் இருப்பாங்க. திண்டுக்கல்லையா? திண்டுக்கல்ல. ஆமா. இது இல்லாம திருப்பூர் தெரியல, நான் இருந்ததில்ல. ஆனால் இங்கே பனியன் கம்பெனிலாம் இருக்கு. நாங்கள் திருச்செங்கோடுல இருந்திருக்கோம். அது அவ்வளவு தூரம் சுறுசுறுப்பா இருக்காது. அங்கேதான் அர்த்தநாரீஸ்வரர். பாதி சாமி இது பாதி சிவன் சிவன்ல பொம்பளை உருவமும் இருக்கும், ஆம்பளை உருவமும் இருக்கும். அதே அர்த்தநாரீஸ்வரர். அது அங்கே மட்டும்தான் இருக்கா? அங்கே மட்டும்தான் இருக்கு, திருச்செங்கோடுல மட்டும். அது திருச்செங்கோடு மலையா ஏறி போகணும். நாங்கள் திருச்செங்கோடுல இருந்தோம் கொஞ்ச நாள். அப்போ திருச்செங்கோடு கோயிலுக்கு போவோம். அது ஒரு சாமி தான். அங்கே அர்த்தநாரீஸ்வரர் மட்டும்தான். ஒரு சாமி சிலையில பொம்பளை உருவமும் இருக்கும், ஆம்பளை உருவமும் இருக்கும். சிவன். ஆமா, சக்தி இல்லாம சிவன் இல்லை, அதனால அது ரெண்டு இருக்கும். நல்ல சக்தியான தெய்வம். ஆனா மலை மேலதான் இருக்கும். அதுவும் மலையில என்ன படி நல்லா அகலமா இருக்கும். 10 அடிக்கு மேல இருக்கும் படி. நல்லா அங்கிருந்து வர்றவங்களும் வரலாம், இங்கிருந்து போறவங்களும் போகலாம். நல்லா அகலமான படியா. ஒரு இடத்துல படி குட்டி குட்டியா இருக்குது. மலை ஏற கஷ்டமா இருக்கும். இது மலை ஏறது கஷ்டமா இருக்காது, நல்லா அகலப்படியா இருக்கும். 15 அடிக்கு மேல இருக்கும் ஒரு படி, அகலம் மட்டும். நல்லா இருக்கும். உயரத்துல போய் கும்பிடும். மருதமலை போயிருக்கேன்னா? அது பக்கமா? மருதமலை கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுவும் மலைதான், மருதமலை. திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர், ஈரோடுல ஈரோடு மாரியம்மன். அதுவும் பயங்கர சக்தி வாய்ந்தது. திருவிழாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்புட்டு இருப்பாங்க. அந்த கம்பு கொண்டு போய் அவ்வளவு ஜனங்க தண்ணி ஊற்றுவாங்க குடத்துல. வேப்பிலையை போட்டு மஞ்சத்தூளை போட்டு நம்ம இங்க இருந்து தண்ணி கொண்டு போகணும், பைப்புல பிடிச்சி. நம்ம வீட்டுல இருந்து பிடிச்சி நடந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் அந்த கம்பத்துல ஊத்திட்டுங்க. எதுக்காக? அதே கொடிக்கம்பம். குளிப்பாட்டுறமா? குடிக்கம்பம் சாமி மாதிரி நினைச்சு அதுல ஊத்துனா சாமியை குளிர்விக்கிறோம். சோழ பெரியமாவெல்லாம் காலையில எத்தனை மணிக்கு, 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவ என்ன நடந்து போறதுக்கு பதிலாக
ஐத்தானோட வண்டியில போயிடுவா, குடத்துல தண்ணியை தூக்கி வச்சுக்கிட்டு. அப்பவே டிவி சுட்டி வச்சிருந்தாங்க. அங்கே போய் ஊத்துறது மட்டும் ஊத்துவா. இங்க இருந்து இது வண்டியில போயிடுவா, மடியில வேப்பலை மஞ்சத்தூள்லாம் போட்டு. நடக்க முடியல. அவ எல்லாமே சௌரியமா இருந்தவனே. நான் இங்க குடியிருக்கவங்களோட குடத்துல நடந்து கொண்டு போவேன். ஆனா அதெல்லாம் எனக்கு அப்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் நடந்தானே போறா. ஆமா, அப்ப ஈஸியா தான் இருந்துச்சு, கஷ்டமாலாம் இல்ல. ஆனா எல்லா ஜனங்களும் கொண்டாந்து ஊத்துங்க போய் காலையில புள்ளிக்கு ஊத்தணும்னு சொல்ற மாதிரி அப்படி ஊத்துவாங்க. காலையிலயா சாயந்தரமா? காலையில பொழுது விடியல 5:30 இருந்தே ஊத்த ஆரம்பிக்குங்க. எவ்வளவு எல்லாரும் ஊத்தி முடிச்சாச்சுன்னா அந்த இடமே அப்படி தண்ணி சொத சொதன்னு இருக்கு. கோயிலுக்கு முன்னாடி இது நட்டுருப்பாங்க, அந்த குச்சி. அந்த குச்சியில ஊத்தணும். நம்ம ஊர்ல இது கொடிக்கம்மன் சொல்றாள், அது உள்ளுக்கு அம்மன் இருக்கும், மாரியம்மன் இருக்கும். அந்த மாரியம்மனை டிஸ்டர்பே பண்றது இல்ல, அது சும்மா பார்த்து கும்பிடுறதோட சரி. மாரியம்மன் சொல்லிட்டு இங்க குடிக்கம்மன் தான் இங்க விசேஷம். பார்த்தா திருவிழா கடை நிறைய இருக்கும், சூப்பரா இருக்கும் திருவிழா கடையில. ஈரோடுல சூப்பரா இருக்கும். போய் நான் திருச்சியில கூட அப்படி எல்லாம் பார்த்தது இல்ல. ஈரோடு சூப்பரா இருக்கும். திருவிழா கடையெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த கோயில நாடி இருந்துட்டு வந்தோம்னா. ஈரோடுல இங்க சென்ட்ரல்ல இருக்காது சாமி. ஈரோடுல அது எந்த ஈரோடு மாரியம்மன் சாமி சின்ன சிலையா சின்ன. இப்ப திருச்சியில எல்லாம் அம்மன் வந்து சமயபுரத்துல தானே இருக்கு. ஆமா, அது மாதிரி ஈரோட்ல சென்ட்ரல்லே இருக்கா? தெரியல அந்த இடம் எனக்கு எப்படின்னு தெரியல. நாங்க ஆனா இருக்கிற இடத்துல இருந்து நடந்துதான் போவோம். நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. அழைப்பு முன்னாடி சீனியை போட்டு இடிச்சு மாவிளக்கு வைப்பா. சீனியிலே மாவிளக்கு வைப்பா. வெள்ளையா இருக்கு மாவிளக்கு. அப்படியா? அவெல்லாம் நேர்த்தி கடை அந்த ஊருக்கார மாதிரி எல்லாம். சீனி இது வராதா? மாவு பிடிக்க வருமா? பிடிக்க வரும். வெள்ளம் போடுறதுக்கு மேல ஜீனியை பிடிச்சி போட்டு மாவிளக்கு வச்சு விளக்கேற்றி அம்பட்டும் பங்கா முடிக்கி செஞ்சிருவா. மற்றது நாங்க இங்க இருக்கல, சின்ன வயசா இருக்கல, சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நினைச்சா நல்லாதான் இருக்கு. நான் சோழபெரிய மாவட்டத்துக்கு போயிடுவேன். அங்கே அழைப்பு பொண்டாட்டியெல்லாம் ரெடி பண்ணி கொண்டுகிட்டு வந்துட்டு நான் போயிட்டு வரேன்னாவே எங்களோட வரமாட்டேன். நான் போயிட்டு வரேன் ஞாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் கோயிலுக்கு. போய் விளக்கு போட்டு வந்துடுவான். நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு அவள் எப்பவுமே செட்டோடு சேர மாட்டான். அவளுக்கு என்ன தோணுதோ அதே. ஆமாம், அவளுக்கு என்ன தோணுதோ அதே. ஆனால் எல்லாம் சாமிக்கெல்லாம் நேர்த்தி கடை எல்லாம் செஞ்சிருவா. அதெல்லாம் செஞ்சிருவா. அதெல்லாம் கிட்டிக்காரி. ஆனால் காலையில் கொண்டக்கடலையும். ஆமாம், பிள்ளைகளுக்கு காலையில் கொண்டக்கடலை இல்லைன்னா பாசிப்பயிறு காம்பளை, அதுக்கு குடிக்கிறதுக்கு காம்பளை. அந்த பிள்ளை காம்பளைல தான் வளர்ந்ததே. சோறு கஞ்சி இட்லியே கிடையாது. நல்லா இருக்கேன். ஈரோடு நினைச்சா நல்லா தான் இருக்கு. நான் என்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அங்கே தான் இருந்தோம். முத்துமீனா பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் இங்கே இருந்தேன். முத்துமீனா பிறந்ததுக்கு அப்புறம்லாம் எங்கிட்ட இருந்துட்டேன். ஆமா, முத்துமீனா பிறக்கையில அங்கே தான் இருந்தோம். முத்துமீனா அங்கே தான் பிறந்தா, ஈரோடுல தானே பிறந்தா, ஹாஸ்பிட்டல்ல. நல்லா இருக்கு. அதெல்லாம் நினைச்சா மலரும் நினைவுகள் மாதிரி இருக்கு. இப்பதான் வாழ்க்கை போர் அடிச்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போலாம் ஆர்குமெண்ட்ஸ். ஆமாம், அன்றைக்கி நமக்கு பைசா கோயிலுக்கெல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடுறது. ஏன் கேட்குற? நீ போயிட்டு வந்துட்டியா? நான் போகணும் தண்ணி கொண்டுக்கிட்டு அப்படின்ட்டு. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு குடந்தை ஊற்றுவாங்க எல்லாரும், மஞ்சத்தூள் வேப்பிலையை போட்டு. வீட்டுக்கு புள்ளிக்கு ஊத்துற மாதிரி ஊற்றுவாங்க. அந்த ஊரில் அது ஒரு நோம்பி. அது மாதிரி பவானியில தண்ணி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். பவானிலையும் போய் குளிச்சிருக்கேன் நான். தண்ணி ஓடுற தண்ணியா இருக்கும். ரொம்ப ஒன்றும் ஆழமாகவும் இருக்காது. நல்லா ஃப்ரீயா குளிக்கலாம், பயமாவே இருக்காது. இந்த அறிவியல் மாதிரி இருக்கும். அதுலயும் கரையில பார்த்தீங்கன்னா மேல கோயில்,
அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பவானி குளத்துல குளிச்சுட்டு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும். எல்லா இடத்துலையுமே மாரியம்மன் தான் அங்கே. ஆனால் நம்ம ஊரில் மாரியம்மன் மற்ற கோயிலெலாம் இருக்காது. மாரியம்மன், பிள்ளையார் கோயில் இது மட்டும்தான் இருக்கும். சிவன் கோயில்லாம் இருக்காதா? சிவன் கோயில்லாம் இருக்காது இங்கே ஈரோட்டில். இருக்காது. அது என்னன்னு தெரியல. சிவன் கோயில் அதுக்கு இங்கிட்ட வந்து இதெல்லாம் பாண்டியதாஸ் இது மதுரையை சேர்ந்தது. ராஜாக்கள் வாழ்ந்த இது இல்ல, சேர சொல்ல பாண்டியர்கள்னா அதெல்லாம் இதெல்லாம் பாண்டிய தேசம். அப்படிங்கிறனால சிவன் தான் அதிகம் இந்த ஏரியா. அந்த ஏரியாக்கள் சோழர்கள் சேரர்கள்னு சொல்லி அப்படி பிடிச்சிருக்கோம்னா. ரெண்டாவது நகரத்தார்கள் கோயில் கட்டினது இருக்கு. இதெல்லாம் நம்ம நகரத்தார்கள் கட்டினதா தான் இருக்கும் போல. அதனாலதான் இவ்வளவு பெரிய கோயில், சிவன் அம்மன் நடுவில் அப்படி. இங்கிட்ட எல்லா கோயில்லையும் சிவன் கோயில் இருக்குண்ணே. ஆமா ஆமா. தஞ்சாவூர்ல கல்லல்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு சிவன். கல்லல்ல நம்ம அரிமளம் கோயில் மாதிரியே இருக்குமா சிவன் கோயில். இதே மாதிரியே தான் இருக்குமா டிசைன். இங்கிட்ட ஒரு கோயிலையும் இருக்குல்ல. நார்த்தாமலை இதுல இப்ப பனையப்பட்டி, குளிவிரை எல்லா கோயிலும் சிவன் கோயில் இருக்கு. ஆனா புதுக்கோட்டை, திருச்சி, புதுக்கோட்டையில சிவன் கோயில் இருக்கா? புதுக்கோட்டையில இருக்கு. பிரகதாம்பாள் கோயில் இருக்குல்ல, அந்த சந்தைக்குள்ள போய் போறது எதிர்த்தாப்புல இருக்குல்ல, அந்த கோயில் சிவன் கோயில் தான். அங்க பிரதோஷ வழிபாடெல்லாம் நல்லா நடக்கும். சரி, திருச்சியில இருக்கான்னு தெரியல சிவன் கோயில். ஆமா, இப்ப போறது சிவன் கோயில் தான் இருக்கே, குங்குமவல்லி தாயார். தஞ்சாவூர்ல நிறைய கோயில் இருக்கு. தஞ்சாவூர் கும்பகோணம்ல நிறைய கோயில் இருக்கு. ஆமா, கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் கோயிலுக்கு ஏத்த ஒரு ஸ்தலம். அங்கெல்லாம் இப்படி சுத்தி முத்தியும் திரும்பி பார்த்தாவே கோயில் தான். அங்கிட்டலாம் இல்ல. சேலம்லாம் சிவன் கோயில் இருக்காது. சேலமும் மாரியம்மன் தான் இருக்கு. மாரியம்மன், சேலம் மாரியம்மன். அதுக்கும் போயிருக்கேன் நான். சேலம் மாரி, ஈரோடு, திருப்பூர் எல்லா இடத்துலயும் சேலம் மாரியம்மனுக்கு ஆயா ஐயா நான் 3 பேரும் நடந்து போவோம். ஈரோட்ல இருந்தா இல்ல, சேலத்துல மாமா இருக்காங்கல்ல, ஆயாவுக்கு ஆம்பளை புள்ள மகன் சேலம், மக ஈரோடு, இன்னொரு மக பெங்களூரு, இது சிக்மங்களூரு. ஆயா இப்படியே டூர்ல தான் இருப்பாங்க. யாரையும் வீட்டுல இருந்து பாக்குற வேலைங்கிறது இல்ல. 10 நாள் மகன் வீட்டுல, 10 நாள் மக வீட்டுல. அந்த இருக்கிற அன்னைக்கு கோயில் குளம் எல்லாம் போயிடுறது. ஐயாவா ஐயா அவங்க வீட்டுக்கார வராங்களோ இல்லையோ, இவங்க 2 பேருக்கும் கோயில் இருக்க இடம் தெரியும். காலை டிஃபனை சாப்பிட்டு பையன் நடந்து போயிடுவாங்க. அவங்க 2 பேருமாவே. ஈரோடுல அழைப்பை விட்டு இருந்தாங்க. சோழபெரிய மாவட்டம் ஈரோடுல, அழைப்பை விடும் ஈரோடுல. அங்கே 5 நாள், இங்கே 5 நாள். ஜாலியா தான் இருந்தாரு. வீட்டுல தங்குறது இல்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அது வாழ்க்கை என்ன வந்த உடனே ஆண்டாச்சி வீடு, பாசு வீடு, பாசுமாமா வீடு. பாசுமாமான்னா ஆயாவுக்கு அப்படி பண்ணுவாங்க. ஆயாவுக்கு நல்லா அவங்க இந்த இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பெரிய அப்பளம், இந்த பீச் மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பெரிய அப்பளம் மட்டும் விற்கும். அவ்வளவு பெரிய அப்பளம். அந்த அப்பளம் வாங்கி கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. பாசுமாமா ஆயாவை சின்ன பிள்ளை மாதிரியே நினைச்சு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆயாவை என்ன பிடிக்கும் பாசுமாமா. வீட்டுக்கு வந்திருக்கா இல்ல, ஆயாவை ரொம்ப பிடிக்கும். ஆயானா உசுறு பாசுமாமாவுக்கு. வேற நாங்கள்லாம் அவ்வளவு தூரம் இது இல்லை. பாசுமாமாவுக்கு ஆயானா உசுறு. அப்பளம், ஐஸ்கிரீம்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது பூரா ஆயாவுக்கு வாங்கி கொடுப்பாரு. அண்ணன்டிக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. நல்லா இருக்கும். அது என்ன பீச்சா என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய அப்பளம். நீ பார்த்துருக்கியா அந்த அப்பளம்? இல்லை. வந்துட்டாரு, நம்ம ஆள் வந்துட்டாரு. குட் மார்னிங் பண்ணிட்டு வந்துடும். வாங்க கைஸ், இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், விளக்கேற்றிட்டேன். அதுக்கு நம்ம நீ பூ பறிச்சு வைக்கலையா? பறிச்சு வைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. கடவுளே, சாப்பிடுங்க. நேற்று வச்ச செம்பருத்தி பூ அப்படியே இருக்குல்ல சாமிகிட்ட.
அப்படியே இங்கே இருக்கு. அந்த ஃபோட்டோ ஆடிடுச்சு. ஆனால் இப்போ டெய்லி செம்பருத்தி பூ பூக்குதுல்ல? டெய்லி பூக்குது. நான் தண்ணி விடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காய்ஸ் இங்கே விளக்கேற்ற போகிறாங்க காய்ஸ். இந்த விளக்கேற்றிட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா மகாலட்சுமி தாயே இசிறியே எங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. மல்லிகை நம்ம இந்த இடத்துல டஸ்ட்டு நிறைய வச்சுருக்கீங்க க்ளீன் பண்ணாமல். இந்த இடத்துல எல்லாம் தொடச்சி தான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த இடம் வைக்கிற மாதிரி இருக்கு. மல்லிகை நம்ம அடுப்பு அமர்த்துற மாதிரி அமர்த்துறீங்க. வாங்க டீ சாப்பிடலாம். சூரிய பகவான் வந்துட்டார். இன்னைக்கு லேட்டா நீங்கள் எழுந்திரிச்சது? ஆமாம் லேட்டு. ஆமாம் என்னடா வாழ்க்கைன்னு போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வயசுல எல்லாம் நல்லா 30 வயசுக்கு முன்னாடியே இங்கே ஈரோடில் இருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆகும்போது 23 வயசு வேணுமோ, 24 25 வயசுல ஈரோடில் இருந்தோம். அப்போல்லாம் உடம்பு தெம்பு நல்லா இருக்கும். தண்ணி குடம்லாம் தூக்கிட்டு டபக்குன்னு நடந்துருவேன். அதெல்லாம் நினைச்சா ஒரு காலம். இப்போ தூக்கிட்டு நடங்கன்னா இப்போ வேணால் இங்கே இருக்கு, இங்கே தூக்கிட்டு நடக்க கூட என்னால் முடியல. வேற வயசாச்சுன்னா அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கு. இளமை தான். அழைப்புனாட்டி எங்களுக்கு முன்னாடி ஓடி போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்துருவா. ஐத்தியாண்டி நான் பண்ணிட்டேன் அப்படின்பா. யார் உங்களை ஐத்தியாண்டியா? என்னையே ஐத்தியாண்டி. நானும் அவளுக்கு நாத்தினாதானே. நீங்களும் போங்க நான் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டுருவா. அவளை ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். காப்பி திக்கா போடுவாள். இந்த பாக்கெட் பாலில் தண்ணியே ஊற்றாம திக்கா போடுவாள். பாக்கெட் பால் தான் வாங்குவாங்க அவங்க அப்பவே. பிள்ளைகளுக்கும் அதே பால். அவங்க எப்போவுமே பாக்கெட் பால் தான். ஈரோடுலேயும் பசும்பால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சோளை விட பாக்கெட் பால் தான் வாங்குவாங்க. சோளை விட எங்கேயுமே மதுரை திருச்சி எங்கே இருந்தாலுமே பாக்கெட் பால் தான் வாங்குறாங்க. ஆமாம் அவங்க பசும்பால் வாங்கினா பசும்பால் கிடைக்கல அவங்களுக்குலாம். அதுவும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். இப்போவுமே அந்த அம்மா கைப்புக்கும் அந்த அம்மா பாக்கெட் பால் தான் உடச்சு ஊற்றி, தயிரும் பாக்கெட் பால் தயிர் தான் வச்சுருக்கு. அந்த அம்மா பாக்கெட் பால் தான் உடச்சு இப்படி காய்ச்சி. சரி நீங்கள் இப்போ பாக்கெட் பால் தானே நம்மளுக்கு அவர் போடுறாரு, மீசக்காரர் எல்லா ஜெட்டியை வீட்டுக்கும் போடுறது. அவர் யாருக்கும் போடுறாரு? அவர் எல்லாருக்கும் அரிமளம் ஊருக்கே அவர் தான். அப்போ ஊரே பால் பாக்கெட் தானே வாங்குது. ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க யாரும் இப்போ இவங்க திருச்சியில் வந்து பசும்பால் வாங்குறாங்க. இல்லைம்மா பசும்பால் வாங்குறோம். பால்காரரு 4 மணிலேருந்து எழுந்திரிச்சு உழைக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆமாம் உழைக்கிறாருன்னா அவர் எதுக்காக உழைக்கிறாரு? பால் பாக்கெட்டுக்கா? பால் பாக்கெட்டை இப்போ அவ்வளோ பேர் வாங்குறாங்க. ஆரோக்கியம் இல்லைன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. தெரியல. ஆனால் இவ்வளோ பேரும் வாங்குறாங்களே. தெரியல. நம்மளே இங்கே ஆயா வீட்டில் ஈரோட்டில் பாக்கெட் பால் தான். இப்போ வீட்டில் பாக்கெட் பால். அவள் 1/2 லிட்டர் பாக்கெட் பாலில் அப்படியே தண்ணியே ஊற்றாம காப்பி விடுவா. ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வாழ்க்கையெல்லாம் பலதரப்பட்ட வாழ்க்கை. இப்போதான் இப்படி ஆகிப்போச்சு. நல்லாதான் இருந்துச்சு ஜாலியாக. அதனால காலம் நகர்ந்துச்சு. இல்லைன்னா அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். புரியுதா? அப்படி சொந்த பந்தத்தோட இருக்கிறது வாழ்க்கை. இந்த மலரும் நினைவுகள் நம்ம சொல்ற மாதிரி இருக்குல்ல, அது ஒரு மாதிரி, அது ஒரு சின்ன சந்தோஷம். ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி விரும்பலை. இப்போ சென்னையில் கோயம்புத்தூர்லாம் தனித்தனியாக சாப்பிட்டு எல்லாத்துக்கிட்ட தனியாக தானே கிடக்குது. ஆமாம், இதெல்லாம் வெறுத்து போயிடும் கொஞ்ச நாள்ல. பணம் மட்டுமா வாழ்க்கை? நான் அப்படி தானே பல பேர் நினைக்கிறா. அப்படிதான் இப்போ நினைக்கிறாரு. எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா. வலிக்கணுமா? என்ன இன்னைக்கு டீ கூட போடுறீங்க?
அவங்களுக்கெல்லாம் வேணும்னா ம். யார் யார் வந்திருக்கா? என் பொண்ணும் பேரனும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ம். ஃப்ரெண்ட்ஸ் டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க டீ 4 கிளாஸ். 4 கிளாஸ். குட்டியாக இருக்குது. குட்டி பையன்களா? குட்டியாக இருக்குது குட்டி பையனுக்கு. அவனுக்கு நான் இப்போ பசும்பால் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பாவம், அதனால அவனுக்கு டீ தான் கொடுக்குறோம். பசும்பால் யார்கிட்ட வாங்குறது? சூரிய பகவான் உள்ளே வந்துட்டார் வீட்டுக்குள்ளே. சரி டீ சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நீ காலையில் டிஃபன் பண்ணையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் தானேஷ், ஹாய் சொல்லு, சே ஹாய். அவன் திரும்பிக்கிட்டேன். சரி வாங்க செடி இதுக்கு போவோம். இங்கே பாரு, என் வேலை என்னைய காமிச்சிட்டு போ. ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு கிளிக்கு தீனி வைக்கலாம். தின்னால கிளியை பட்னியை விட்டுருந்தியா? தம்பி நில்லு தார்னேஷ். தண்ணி எல்லாம் மாத்தமா பாத்து தார்னேஷ் இங்கிட்டு வா, உனக்கு சளி வேற இருக்கு, கொஞ்சம் தள்ளி நில்லு. காய்ஸ், ஃபர்ஸ்ட் கரண்டி, செகண்ட் கரண்டி, செகண்ட் கரண்டி இல்லை, செகண்ட் கரண்டி மட்டும்தான். நோ தேர்ட். ஓகே தம்பி தள்ளி வா, இங்கிட்டு வா. அந்த மேலே கீழே ஊற்றி நம்ம தண்ணி. இங்கே பாரு கழுவுவேன் பாரு. இங்கே பாரு கழுவுவேன். இல்லை அது பீ வேண்டது அது. அப்படியா? ஓ, இன்னொரு டப்பி மாட்டணும்னு நினைக்கிறேன். நல்லா பாசி பிடிச்சிச்சு. அதான் சுரண்டி கழுவுனேன். இப்போ இந்த பக்கத்து கொள்ளையில் கருவேப்பிலை நிறைய இருக்குடி. பசிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலையில் டிஃபன் பண்ணணும். தண்ணி முட்டையை பொறிக்கலையா? இதுகளுக்கு வயசாச்சு, இனிமே முட்டை பொரிக்காது. கற்பூரவல்லி எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரவல்லி எல்லாம் பறிக்கணும். பப்பாளி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் பெருசாகிடுச்சு, ஆனால் இன்னும் பழுக்கலை. கத்திரிக்காய் என்னட்ட கிடக்கு, இப்போ அதை வச்சு சமைக்கணும். இது இருக்கட்டும். இது கற்பூரவல்லி இலை காய்ஸ். நீ அப்படியே கத்திரிக்காய் பத்துருமா? எத்தனை கத்திரிக்காய் இருக்கு? இங்கே 6 காய், 1/4 கிலோ வருமா? சரி வாங்க, இதுக்கு கொண்டே போட்டு கார்னிஷ் பா. நீ பாட்டி எப்படி இப்போ பாருங்க காய்ஸ், நம்ம ஆளுங்க கீழே வாங்கி சாப்பிடுவாங்க. இதை போட்ட உடனே குதிப்பாங்க வேறு. இப்போ பாருங்க, எத்தனை நாள் ஆச்சா? என்ன கத்துறீங்க? சுடுறேன். பூரி பாருங்க கிளம்பி வருது சூப்பரா. ஸ்பெஷல் பூரியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. பூரி உருளைக்கிழங்கு இருந்தா உருளைக்கிழங்கு செஞ்சுட்டேன். பூரி சுட்டுட்டு சக்கரை பொங்கல் கொஞ்சம் போடுறேன். அது செய்யணும் உங்களுக்கு. சக்கரை பொங்கல் இதை இறக்கி பூரி ஏமம்மி எல்லா நாளும் சாப்பிட முடியாதுல்ல? எல்லா நாளும் சாப்பிட முடியாது. ஏதோ என்னைக்காவது ஒரு நாள். ஆமாம், மாவு ஐட்டம் மாற்றி பண்ணுறதுக்கு டிஷ் அதே. இட்லி தோசை இதே சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிக்கிறது தான். பூரி சப்பாத்தி அதெல்லாம் பண்ணுறோம். இந்த தொட்டுக்கிறது எப்படி பண்ணீங்க? உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு திறக்கி விட்டு பெருசோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி திறக்கி விட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக இதுன்னுட்டு உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து இதுன்னுட்டு இதாக இருக்க வேண்டியது. நல்லா இருக்கும். இது வேறு போடணும். யாரு கருவேப்பிலை போடணும் கொஞ்சம்.
முந்திரி பருப்புலாம் போடக்கூடாது. முந்திரி பருப்புலாம் போடக்கூடாது. ஆனால் ஒரு குருமாவுக்கு தான் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுவீங்க. குருமாவுக்கு அரைச்சி ஊற்றுறது இதில் தேங்காயே இல்லை. தேங்காய் அரைக்கிறதுல தான் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுவார். அது எதுக்காக? டேஸ்ட் கூடவா? ஆமாம். இப்படி விட்டு சமையல்காரம்மா தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாது. ரொம்ப திரும்ப தான் யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணாது. வலிக்கு நம்மாக்கு தேங்காய் யூஸ் பண்ணுறது பிடிக்குமா? பிடிக்காது. இருந்தாலும் ஒரு சிலருக்குலாம் தேங்காய் இல்லைன்னா சரியா வராது. எதுக்கு தேங்காய் போடணும்? அதெல்லாம் நிறைய ஐட்டம். குருமாவுக்கு தேங்காய், சட்னிக்கு தேங்காய், இந்த மாதிரி உள்ளது. குருமா அப்புறம் இந்த பொரியல்லாம் மசாலைக்கு தேங்காய் போடுவாங்க. இதெல்லாம் இந்த பீன்ஸ் அவரைக்காய் பொரியலுக்கெல்லாம் போடுவீங்க. அதுக்கெல்லாம் தேங்காய் சும்மா துருவி மேலே போடணும். அதை அரைக்கிறது இல்லை, துருவி போடணும். தேங்காயும் ஒரு வித டேஸ்ட் தானே. ஆமாம். இந்த திருவிழா டயத்துலலாம் இந்த பானக்கம் சர்பத்தெல்லாம் கொடுக்குறாங்க, அது எதுக்காக? அது நமக்கு நல்லதுக்கு. அது பானக்கம் இனிப்பு, அது நமக்கு குடிக்கிறவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. பானக்கம் அதுல இஞ்சியோ சுக்கோ தட்டி போடுவாங்க. வெள்ளை கரைசல் தானே வெள்ளம். ஆனா வீட்டுலலாம் அது பண்ண முடியாதுல்ல. வீட்லயும் பண்ணலாம், இந்த வெயில் காலத்துல பண்ணலாம். யாரும் பண்றது இல்லை, கோயில்ல மட்டுமே. அவர் அன்னைக்கு சார் அன்னைக்கு சொல்லல தான் எனக்கு தெரியும். லெமன் கொஞ்சம் போட்டு, லெமனும் புளிவாக அதுல. அவர் நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாரு, வீட்டில் பண்ணுற பலகாரத்துக்கே நம்ம வெளியே போய் சாப்பிடக்கூடாது. வெளியே போனோம்னா பானக்கம் வந்து வீட்டில் பண்ண முடியாது. அதனால வெளியே போனால் நான் எப்பவும் பானக்கம் தான் குடிப்பேன் அப்படின்னு பஸ்ஸில் வர ஒரு சார். நாராயணனா இல்லை, இன்னொரு சார் அப்படின்னாரு. மோர்லாம் இப்போ மோர்லாம் எங்கே வேணாலும் குடிக்கலாம், வீட்லேயும் குடிக்கலாம், இதுலேயும் குடிக்கலாம். பானக்கம் முதல்ல கோயில் எல்லாம் முதல்ல ஸ்வீட்டு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் வாழ்க்கை ஸ்வீட்டாக இருக்கணும். அதனால நான்லாம் ஃபர்ஸ்ட் பானக்கம் தான் வாங்கி கொடுப்பேன் எந்த திருவிழாவுக்கு போனாலும். அதுக்கடுத்து மோர் வாங்கி கொடுப்பேன் கொஞ்ச நேரம். அது ஒன்றும் பண்ணாது, குடிக்கலாம். பானக்கம்னா ஆனால் எந்நேரமும் சலிக்காமல் தருவாங்களா? ஆமாம் தருவாங்க. மோர் கலக்கிற இடத்துல பானக்கமும் இருக்கும். தேர் வரையில தான் தருவாங்களா இல்லை எப்படி? தேர் வர்றதுக்கு சத்த நேரம் முன்னாடி தருவார். தீ குறைஞ்சி போச்சு ரொம்ப. அதனால கலர் டம்மியாக போச்சு. நம்ம மதியம் லஞ்சுக்கு என்ன பிளான்? மதியம் லஞ்சுக்கு இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன். சோத்தை வடிச்சிட்டு ஏதாவது குழம்பு வச்சுட்டு முட்டை வேக வச்சுட்டேன். முட்டை கோயிலுக்கு போகலாம்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொன்னையூர் மாதிரி இருக்கு. இப்போ சாயந்தரமா? ஆமாம் சாயந்தரமா எப்போது. இப்போ 11 மணிக்குள்ளே கூட சமைச்சிடுவேன். 11 ஆயிடுச்சோ? 10 மணி ஆகுது. 10 மணி ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் சாயந்தரமா போகும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை போகும். ஞாயிற்றுக்கிழமையும் கொன்னையூர் மாரியம்மன் விசேஷம் தான். தார்னேஷ் வேண்டான்னு சொல்கிறானே, பார்ப்போம். அரிசி ஊற வச்சுருக்கேன். எதுவுமே நம்ம கையில் இல்லை. எதெல்லாமே கடவுள். அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிறது கூட கடவுள் கையில். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிதான் நம்ம நினைக்கிறபடியெல்லாம் நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி. சரி, காய்கறி வாங்கணும்னு முடிவு பண்ணால் வாங்க இல்லை மாட்டேன். அது முடிவு பண்ணால் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது வாங்குறதும் வாங்காதான் கடவுள் கையில். எல்லாமே அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிறதெல்லாம் கடவுள் கையில். சரி, அப்போ இன்னைக்கு பூரி இந்த போட்டு எடுக்குதுன்னு நினைப்பீங்க. ஆமாம், அதான் எடுத்துட்டீங்களே. தீர்மானம் பண்ணுறது நம்ம கையில் இருக்கு. முடிவு வழிக்கு நமக்கு இப்போ ஒர்க்கு கூடிச்சு. ஆமாம், வேர்த்து அடுப்புக்கிட்ட நிற்கிறனாவே கஷ்டம் தான். 2 ஆள் ஹெல்ப் பண்ண அதே பண்ண முடியுமா? ஹெல்ப் பண்ணுறதை விட எனக்கு வந்து அடுப்புக்கிட்ட நிற்கிறதே கஷ்டமாக தான் இருக்கு. சக்கரை பொங்கலுக்கு சாதத்துக்கு வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பாகு காய்ச்சி ஊற்றிட்டு
பாகு காய்ச்சி ஊற்றணும். பாகு காய்ச்சிட்டேன், ஊற்ற வேண்டிய பொங்கல் மாதிரி இருக்கு. பொங்கல் மாதிரி இல்லை, சக்கரை பொங்கல் காய்ச்சி இந்த பாகை வடிகட்டி ஊற்றணும். வடிகிட்டு இருக்கு, இந்த வடிகட்டி எடுத்துப்போம். அதில் ஊற்றணுமா? அது என்ன வெறும் சாதத்தை வேக வச்சுருக்கீங்களா? ஆமாம். புழுங்கரிசியா பச்சரிசியா? பச்சரிசி. அதனால தான் நிறைய பேருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கல. புழுங்கரிசியாக இருந்தால் பிடிக்கும். புழுங்கரிசியில் இந்த இதெல்லாம் பண்ண மாட்டா ஏன் மம்மி? புழுங்கரிசியில் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் சாமிக்கு உகந்தது இல்லை. சாமிக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம், சாமிக்கு எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. இப்போலாம் பொங்கலே பச்சரிசியில் கொஞ்சோண்டு வச்சுட்டு சாஸ்திரத்துக்கு புழுங்கரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்க. நம்மள ஒரு சிலர்லாம் அன்னைக்கு ஒரு நாள் தானே பச்சரிசியை சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு புழுங்கரிசி திருப்தியா பச்சரிசி திருப்தியா சாப்பிடலாம்? பச்சரிசி சாப்பிடலாம், அது உடம்புக்கு நல்லது. ஆனால் எல்லா நாளும் சாப்பிட முடியாதுல்ல. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு கைஸ். ரெடி ஆயிடுச்சு. நெய்யில் வறுத்து போட வேண்டியதான். முந்திரி பருப்பு, பச்சை கற்பூரம். வீடியோவில் பிள்ளை ஈஸியாக செய்யுதுங்க, எப்படின்னு தெரியல. அது மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் காமிச்சிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதே அப்படிதான் ஈஸியாக செய்யுதுங்க. வீடியோ பார்த்தா செய்யணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம செஞ்சோம்னா கஷ்டமாக இருக்கு. ஒர்க்கு கூடியது. ஒரு துளி உப்பு போடணும், பச்சை கற்பூரம் போடணும். நெய்யோட முந்திரி பருப்பு போட்டுக்கணும். கொஞ்ச நேரத்தில் கறியிடும். இதில் கொட்டிக்கணும். சக்கரை பொங்கல் ரெடி. வாசமாக இருக்கே. அது நெய் ஊற்றுனதே அந்த வாசம் வரும். பாவம் வள்ளிக்கு நம்மளோட ஆடு இருக்கு. பாவம் வேறு நிறைய. ஏன்னா பூரி பத்தாது இருக்கு, அப்போ சக்கரை பொங்கலும் போட்டுருவோன்ட்டு. அதுக்கு பேசாமல் இட்லி தோசை இது பண்ணணும். இட்லி அனுப்பிச்சுக்கலாம். சூப்பராக இருக்கா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு உருளைக்கிழங்கு, பூரி, சக்கரை பொங்கல். தட்டில் வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பொங்கல், பூரி, உருளைக்கிழங்கு. உனக்கு ஒரு தட்டில் வச்சு தருவா? உப்பு தட்டுங்க வச்சுக்கோ. இந்த இப்படி ஐட்டம் கூட சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரே இது ஜாஸ்தி ஆகாது. ஐட்டம் நிறைய வச்சோம்னா ஒன்று சாப்பிட்டா கூட எல்லா ஐட்டத்துலேயும் வயிறு நம்பிடும். இதே ஒன்றே இருந்துச்சுன்னா அதுவே 4-5 குவாலிட்டி கூட குடிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இது முட்டைக்கோஸ் தோட்டல், முட்டை, தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.